ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். திருப்பூர் ராக்கியாபாளையம் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த கோவிலில் லாக்கர் பூட்டை உடைத்து பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோவிலில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வழிபடுகின்றனர். கடந்த 17 ஆண்டுகளாக ரங்கசாமி என்பவர் கோவில் நிர்வாகத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கோவிலின் லாக்கரில் இருந்த 125 பவுண்ட் தங்க நகை மற்றும் 20 லட்சம் ரொக்கத்தை திமுக வார்டு செயலாளர் பத்திரன் தலைமையிலான ராஜன், ரவி உள்ளிட்ட 5 பேர் எடுத்துச் சென்றதாக புகார் உள்ளது. இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் எந்த தகவலும் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பொதுமக்கள் இதில் தெளிவான விளக்கம் கேட்க பத்திரனை சந்தித்த போது அவர் முறையான பதிலை தரவில்லை என்றும் நகை மற்றும் பணத்தை திருப்பிக் கொடுக்க மறுக்கிறார் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து கோவில் லாக்கர் உடைக்கப்பட்ட வீடியோக்கள் ஆதாரமாக கொண்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மேலும் கோவில் கடந்த 2 ஆண்டுகளாக பூட்டப்பட்ட நிலையில் பொதுமக்கள் முன்னிலையில் லாக்கர் திறக்கப்பட்டது என திமுக வார்டு செயலாளர் பத்திரன் விளக்கம் அளித்துள்ளார்.